ஒரு சிலரெல்லாம் சொன்னாங்க, அந்த ஒரு நாள் நீங்க மோட்டிவேட் பண்றது அடுத்த நாள் என்ன ரொம்ப நல்லா என்கரேஜிங் பண்ணிட்டே இருக்கு சார், அதனால என்னால் படிக்க முடியுது அப்படின்னு ஒரு சிலர் சொல்றக்கூடிய அந்த ஒரு வார்த்தைகளுக்கு மத்தியில தான் இதை நான் செஞ்சிட்டு இருக்கோம். இன்னைக்கும் அந்த மாதிரி ஒரு கதை, அது கதைன்னு சொல்றத விட ஒரு நிஜம்னே சொல்லலாம். அதை சொல்றேன். உங்களுக்கு சில சான்ஸ் கிடைக்கும் போதே அதை எடுத்துக்கணும். அதுதான் நான் சொல்ல வர்றது. அந்த சான்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு கிடைக்கலாம் அல்லது நாளைக்கு கிடைக்கலாம். பட் ஒரு நாள் அது கிடைச்சிடும். ஆனால் அதுக்கு டெய்லி அதை நீங்கள் துரத்துறதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிடைக்காது அது அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்படி ஒரு விஷயம்தான். நான் ஒரே ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணேன். அப்படி மிஸ் பண்ணும்போது அதை நான் மறுபடியும் ரெட்ரீவ் பண்ணும்போது அதை எடுத்துக்கிட்ட டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6 வருஷம். உங்களுக்கு இந்த டியூஷன் கல்ச்சர் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கும். நீங்கள் படிக்கிற காலத்துலேயே அது நல்ல ஒரு ஃபெமிலியரான ஒரு இதுதான். இன்னைக்கு அது எப்படி இருக்குன்னு எனக்கு சரியா தெரியல. அந்த டியூஷன் அப்படிங்கிற இது கல்ச்சர் எப்படி இருக்குன்னு எனக்கு இன்னும் புரியல இன்னைக்கு. பட் அந்த பீரியட்ல அந்த டியூஷன் போகிற அந்த ஒரு இன்ஸ்டியூஷனில் போய் பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஒரு 100-200 பேர் உட்காந்துட்டு இருப்பான். இப்போ 7th ஸ்டாண்டர்ட்னா 7th ஸ்டாண்டர்டில் 200 பேர் படிக்கிற ஒரு ஸ்கூலில் 100 பேர் அங்கே டியூஷனில் உட்காந்துட்டு இருப்பான். அது ஒரு பெரிய கல்ச்சர். அது ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈவினிங் ஒரு 7 o'clock அப்புறம் இன்னொரு கூட்டமே நகர்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஸ்கூலை சுற்றி இருக்கிற பகுதிகளெல்லாம். அது ஒரு டியூஷன் கல்ச்சர். இப்போ அந்த மாதிரி நானும் அந்த 7th படிக்கும்போது அந்த டியூஷனுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். என்ன ரீசன் அப்படின்னா, அப்போ இந்த கிராமர் அப்படிங்கிறது எனக்கு பெரிய கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட். அது எதுன்னு போய் எனக்கு தலையும் புரியாது காலும் புரியாது, அந்த மாதிரி ஒரு இதில் இருப்பேன். என் பக்கத்தில் இருக்கிறவனால ஆன்சர் பண்ணுவான். அவன் பேர் சார்லஸ். அவன் பார்த்தீங்கன்னா ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா டப்பு டப்பு டப்புன்னு ஆன்சர் பண்ணுவான். நமக்கு வெறுப்புனாலும் புரியாது, டிரான்சிட்டிவ் வெறுப்புனாலும் புரியாது. என்னடா என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பேன். இவன் ஆன்சர் பண்ணுறதையும் சேர்த்து பார்த்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தாலும் அவனும் ஒரு ஃப்ரண்ட் பேஜில் உட்காந்துட்டு இருப்பான். அவனுமே ஆன்சர் பண்ணிட்டு இருப்பான். என்னடா இவங்களுக்கெல்லாம் தெரியுது நமக்கெல்லாம் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்புறம் இவங்களெல்லாம் போய் கேட்டால் டியூஷன் போயிட்டு இருக்கிறானுங்க. சரி நாமளும் இந்த டியூஷன் போய் இந்த இங்கிலீஷ் வெர்பெல்லாம் கிராமர் எல்லாம் கற்றுக்கலாம். இந்த கிராமர் தெரியாமல் தானே இந்த தடுமாற்றமாக இருக்குது, சரி அதை கற்றுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். அப்போ அவங்க எங்கே படிக்கிறாங்களோ அங்கே தான் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன். அவன் சார்லஸ்கிட்ட கேட்குறேன், டே நானும் வரேன் எனக்கு கூட்டி போட அப்படிங்கிறான். சரின்னு சொன்னவன் கழட்டி விட்டு போட்டு போயிடுறான். எனக்கு கூட்டிகிட்டே போக மாட்டேங்கிறான். அது ஏன் அப்படின்னு அது அவனுக்கு தான் தெரியும். அது அந்த டைமில் அந்த பீரியட்ல அவன் என்ன நினைக்கிறான்னு எனக்கு புரியல. சரி, ஆனால் இந்த இடத்துல தான் இந்த ஒரு ஏரியாவில் தான் அந்த டியூஷன் சென்டர் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நானும் சரி நாமளே போய் கேட்டு சேர்ந்துக்கலாம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக நடந்து போகிறேன். 7th ஸ்டாண்டர்ட் அங்கே போகிறேன். பக்கத்தால் ஏன்னா அது நிறையா வீதி இருக்கும் அந்த அந்த ஏரியாவில். எனக்கு தெரிஞ்சது அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா அப்படிங்கிறது தெரியும். அதில் எந்த வீதியில் அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து இந்த டியூஷன் சென்டர் இருக்குது அப்படிங்கிறது தெரியல. ரொம்ப பிரபலமான ஒரு சென்டர்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர் படிப்பாங்க டியூஷன் மட்டுமே. ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லையும் 6th 7th 8th 9th 10th 11th 12th இப்படி தனித்தனியாக பிரிச்சாலும் ஒரு 400 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ரொம்ப பிரபலம். சரி நாமளும் அங்கேயே போய் படிக்கலாம், எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம கண்டுபிடிச்சு போயிடலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நாள் போகிறேன். ஃபர்ஸ்ட் நாள் போயிட்டு ஒரு வீதி முழுக்க தேடுறேன். அந்த வீதியில் எனக்கு அந்த டியூஷன் சென்டர் இருக்கிற மாதிரியே தெரியல. என்னடா இந்த டியூஷன் சென்டர் எங்கே இருக்குதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சரி வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கே கிளம்பிட்டேன். ஏன்னா டியூஷன் போகும்போது நைட்டு வந்து ஒரு 7 o'clock மேலே பஸ் இருக்காது எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு. அதனால் நான் வந்து ப்ரைவேட் பஸ்ஸில் தான் போகணும். அதனால் பஸ் பாஸ் எல்லாம் யூஸ் ஆகாது. வீட்டில் ஒரு 10 ரூபா கொடுத்து விட்டாங்க. அப்போ அந்த 10 ரூபாய்க்கு கொண்டு போயிட்டு சரி நம்ம தான் நேரமாக கிளம்பிட்டுமே, இனி எதுக்கு நமக்கு ப்ரைவேட் பஸ் அப்படின்னு சொல்லி அந்த 10 ரூபாய்க்கு ஒரு பப்ஸ் சாப்பிட்டு வீட்டுக்கு போயாச்சு. அடுத்த நாள் அவனை கேட்குறேன், இந்த என்னடா நான் கூட்டிகிட்டே போக மாட்டேங்கிறேன் அப்படின்னா, சரிடா அப்படிங்கிறான். அந்த அன்னைக்கு விட்டுட்டு தான் போகிறான். ஆனால் அந்த அன்னைக்கு அவனுக்கு பேசும்போது ஒரு குழு என்னன்னா, அந்த டியூஷன் சென்டரில் வெளியில் பார்த்தா நிறையா சைக்கிள்ஸுங்கிறது நிறையா இருக்குண்டா, அதுதான் அந்த சென்டரு, அதை பார்த்தாலே தெரியும் அப்படின்னு சொல்கிறான். சரி இன்னைக்கு நம்ம வந்து சைக்கிளை தான் அடையாளமாக வச்சுக்கிட்டு நாம் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் போகிறேன். அடுத்த நாள் போகும்போது நான் 2வது வீதி வரைக்கும் போகிறேன். ஃபர்ஸ்ட் வீதியை ஃபர்ஸ்ட் நாள் தேடினதுவே அந்த அன்னைக்கு செகண்ட் டேவும் தேடுறேன். அங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த டியூஷன் சென்டர் இருக்குமா அப்படின்னு சொல்லி தேடுறேன். அந்த சென்டர் வந்து எனக்கு கண்ணுக்கு தென்படல. எங்கிட்ட இருக்கிற அந்த ஒரு க்ளூ என்ன அப்படின்னா, சைக்கிள்ஸ் வந்து நிறையா வெளியில் இருக்கும், அதை பார்த்தோம்னா அதுதான் டியூஷன் சென்டர், இதை வச்சு நம்ம உள்ள போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். இந்த அன்னைக்கு நான் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் முழுசாக தேடிட்டு மறுபடியும் ஒன்ஸ் அகைன் ஏன்னா இந்த க்ளூவை வச்சு தேடுறேன். நேற்றும் தேடியாச்சு, இன்னைக்கும் தேடுறேன். அதுக்கப்புறம் 2வது ஸ்ட்ரீட்டில் போய் தேடுறேன். இப்படி இந்த 2வது ஸ்ட்ரீட்டுக்கு போய் தேடும்போது தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, அங்கேயும் அப்படிதான் ஒரு எம்டி பிளேஸாக தான் தெரியுது. நிறைய வீடெல்லாம் இருக்குது, நிறைய இடங்கள் பார்த்தா அது இது டியூஷனாக இருக்குமா அது டியூஷனாக இருக்குமான்னு சொல்லி போய் அப்படி தேடுறேன். அவ்வளோதான், டயர்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த சைக்கிள் இருக்கிற மாதிரியே தெரியல. எங்கடா அந்த சைக்கிளையுமே காணும், இங்கே தான் இருக்குதுங்கிறாங்க அங்கே தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு
ரைட், இன்னைக்கு செட் ஆகிட்டு மறுபடியும் பஸ் ஸ்டாப்புக்கு போகிறேன். பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டு நேற்று மாதிரி அந்த கொடுத்த 10 ரூபாயில ஏதாவது ஒன்று சாப்பிட்டு, பேக்கரி ஒன்று இருக்கும் பக்கத்தில், அதை வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு போயாச்சு. அப்புறம் 3வது நாள் அவன் வீட்டில் கேட்டால், எங்கன்னா நீ டெய்லியும் தான் வாங்கிட்டு போகிற, டியூஷன் போகிற கடைசியில் பார்த்து நீ டியூஷன் போகும்போது எப்போ போல தான் வந்துட்டு இருக்கிற அப்படின்னாங்க. அப்போ 3வது நாள் அந்த ஆர்வத்தை அப்படிங்கிறது நான் விட்டுட்டேன். ஆக்சுவலி அந்த டியூஷன் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குதுன்னா 3வது ஸ்ட்ரீட்டில் தான் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு நாள் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட்டையும் செகண்ட் ஸ்ட்ரீட்டையும் தேடிட்டேன். ஒருவேளை தேர்ட் டே போயிருந்து எனக்கு தேர்ட் ஸ்ட்ரீட்டில் நான் போயிருப்பேன். கண்டிப்பாக அந்த சைக்கிள் எல்லாம் நிற்கிறது அடையாளமாக வச்சு தான் நான் உள்ளே போயிருக்க முடியும். அந்த தேர்ட் டே நான் போகல. அதுக்கப்புறமும் நான் போகவே இல்லை, அந்த டியூஷன் சென்டர் பக்கமே போகல. அதுக்கப்புறம் மைண்ட் அப்படியே கொஞ்சம் சேஞ்சஸ் ஆயிடுச்சு. அவரை போ அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாகிட்டேன். இதை அப்போ கிராமரை நான் கற்றுக்கிறதுக்கு 7th ஸ்டாண்டர்டில் மிஸ் பண்ணி நான் 12th ஸ்டாண்டர்ட் வந்து கூட கிராமர் கற்றுக்கிறதுல பெரிய தடை தான். அவ்வளோ பெரிய கேப். இதில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, ஒன்று வேணும்னா தொடர்ச்சியாக தேடணும் தான் கிடைக்கும். விட்டுட்டிங்கன்னா அது கிடைக்காது. நான் ஒரு வேளை 3வது டே நான் தேடி இருந்தேன், தேர்ட் டே நான் தேடி இருந்தேன்னா எனக்கு 3வது நாள்லேயே எனக்கு அந்த டியூஷன் சென்டர் கிடைச்சிருக்கும். நிச்சயமாக அந்த கிராமர் வந்து நான் அழகாக கற்றுருப்பேன். சரி, இதுக்கு பின்னால் பல காரணங்கள் எடுத்துக்கலாம். ஏன் ஸ்கூலில் கற்றுக்கல அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டால், எனக்கு நானும் உங்களை மாதிரி தான். அந்த பீரியடில் நம்ம ஸ்கூலில் போய் ஒரு அப்ரோச் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய சவாலான விஷயமா கூட இருந்திருக்கலாம். இது கூட தெரியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் டீச்சர்கிட்ட இருந்து பல நேரங்களில் எழும்பும். நீங்கள் நாளைக்கு எதிர்காலத்தில் போகும்போது அந்த மாதிரி கேள்விகளை நீங்கள் யூஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறது என்னுடைய ரெக்வஸ்ட். ஏன்னா நம்மளுடைய ஒர்க் என்னன்னா, அவங்களுக்கு சொல்லித்தரதான் நம்ம ஒர்க். அவனுக்கு தெரிஞ்சாலும் தெரியலன்னா சொல்லித்தரணும், தெரிஞ்சுதான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய வேலை அப்படிங்கிறத நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். ஏன்னா இந்த கேள்விதான், இது கூட தெரியாத, எப்படா 6வது வந்த, எப்படா 7வது வந்த அப்படின்னு அந்த கேள்விக்கு பயந்துட்டு தான் பல பேர் போய் கேட்கறதே இல்லை. ஏன்னா நான் வந்து இது எப்போ ஃபீல் பண்ணா, என்னுடைய சிஸ்டர் வந்து கிராமர் சொல்லித்தர சொல்றாங்க. கிராமர் சொல்லித்தர சொல்லும்போது கேட்கும்போது நான் வந்து அந்த ஆக்சிலரி வெர்பு சொல்லிட்டு இருக்கும்போது, இது என்ன இந்த ஆமிசார் வாஸ்வேர்னா என்ன அப்படின்னு சொல்றேன். அது தெரியல அப்படிங்கிற. அப்ப தெரியலன்னு சொன்ன மட்டும் நான் அதே கேள்வி தான் ஃபோர்ஸ் பண்றேன். ஏப்பா எது இது கூட தெரியாம எப்படி பாப்பா படிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கறேன். அந்த அன்னைக்கு கேட்டதோடு சரி. அடுத்த நாள் மறுபடியும், ஏன்னா தங்கச்சியா வாலண்டரியா வந்து எனக்கு கிராமர் சொல்லி கொடுன்னு கேட்ட டே. அதுக்கப்புறம் அந்த கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் அது கிராமர் கற்றுக்க என் பக்கத்தில் வரவே இல்லை, கேட்கவே இல்லை. நான் கூப்பிட்டா கூட ஒன்றும் வேணாம், நானே படிச்சுக்கிறேன், எங்கள் ஸ்கூலில் கேட்டுக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லும். அப்போ தான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நீ +2 வரைக்கும் ஆமிசார் வாஸ்வேர்னா என்னன்னு தெரியாம தானே படிச்சுட்டு இருந்த, நீ எதுக்கு இந்த மாதிரி கேள்விகள் போய் ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கேட்குற அப்படின்னு சொல்லி நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த மாதிரி கேள்விகளை தவிர்த்துட்டேன். ரைட், நான் உங்கள்கிட்ட அதை தான் சொல்கிறேன். நீங்கள் உங்களோட வெற்றியை நோக்கி ஓடுறீங்க, டிஆர்பியில் ஒரு சக்ஸஸ் பண்ண ஓடுறீங்க. ஓடும்போது முதல் நாள் தேடுவீங்க, ஒருவேளை தடங்கலாம், 2வது நாள் தடையலாம், பட் 3வது நாள் கிடைக்கும். கிடைச்சிடணும், கிடைக்கிற முயற்சி செய்யணும். அதை நான் இது என்ன சொல்ல வரேன்னா, கிடைக்கும் வரை போராடு, கிடைக்கும் வரை முயற்சி செய். அது ஒரு நாள் உன்னை தேடி வரும், உனக்கிட்ட கிடைச்சிடும். அதுதான் போராட்டத்தை விடாம தேடணும். நீ விட்ட அப்படின்னா அது ஒரு கேப். அந்த கேப் மறுபடியும் ஃபில்ஃபில் பண்றதுக்கு உனக்கு டைம் ஆகும். நான் ஒரு நாள் விட்ட, ஒரே ஒரு நாள் தான், நான் ஒரு நாள் தேடி இருந்தேன் அப்படின்னா நான் ஒரு இயர்லியிலே அந்த கிராமர் கற்றுருக்கலாம். அப்படி ஒரு நாள் நான் யூஸ் பண்ணாதனால கிட்டத்தட்ட 6 வருஷம் நான் மிஸ் பண்ணினேன். அதே மெத்தட் தான். 6 வருஷத்துக்கு அப்புறம் நான் செல்ஃபாக தான் படிச்சுக்கிட்டேன். எல்லாமே செல்ஃபாக படித்து அப்புறம் படித்து தான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு எனக்கு லிட்ரேச்சரோட கிராமர் அப்படிங்கிறது ரொம்ப ஃபெமிலியரான ஒரு விஷயம். மை கிராமர் டீச்சிங் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, ஒன்ஸ் நான் டீச் பண்ணணும் அப்படின்னா அந்த கிராமர் பின்னால ஒரு நாள் என்கிட்ட கற்றுக்கிட்டு அது ஸ்டாஃபாக கூட இருக்கலாம், அவங்க கூட அதுக்கப்புறம் என்னோட மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அதில் ஒரு உன்னதமான ஒரு விஷயத்தை நானே நிறைய உட்பூத்திக்கிட்டேன். ரைட், என்னை பற்றி சொல்கிற விஷயங்கள் வேணாம். இதில் நான் உங்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறது அப்படிதான்ப்பா. நீங்கள் டிஆர்பிக்கு படிச்சுட்டு இருக்கிறீங்க, டிஆர்பி வெற்றி அடையனுக்காக நீங்கள் ஓடிட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக தினம் தினம் நீங்கள் போராடிக்கிட்டு தான் இருக்கணும். நீங்கள் அந்த பிரேக்கோ கேப்போ விடவே கூடாது. நான் படிக்கிற காலத்திலே ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஜப்பானில் ஒரு நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் ஏரியாவில் ஸ்ட்ரைக் பண்ணுனா ரைட் லெக்னுடைய ப்ரொடக்ஷன் ஸ்ட்ரைக் பண்ணால் லெஃப்ட் லெக்னுடைய ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. அது செப்பலாக இருக்கலாம், ஷூவாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இப்படி தான் அவங்க வந்து தினம் தினம் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறத நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். நீங்களும் உங்கள்கிட்ட நான் அதை தான் கேட்குறேன். உங்களுக்கு இன்னைக்கு டெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வேற ஒரு ஆல்டர்னேட்டிவாக உங்களை நீங்கள் தயார்படுத்தி வச்சுக்கணும். அதுதான் உங்களுக்கான சக்ஸஸ். இன்னைக்கு ஒரு ஒர்க் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் விட்டுட்டு நீங்கள் ஜாலி அப்படிங்கிற மூடுக்கு போகக்கூடாது. ஏன்னா நிறைய இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்க, இங்கே இருக்கிறீங்க, நிறைய பேர் டெஸ்ட் எழுதிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா அந்த இன்ஸ்டியூட்டை டிபெண்ட் பண்ணி தான் டெஸ்ட் எழுதிட்டு இருப்பீங்க. அந்த இன்ஸ்டியூட்ல ஏதாவது ஒரு 3 நாள் எந்த கிளாஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோ அந்த 3 நாள் இவங்க கம்ப்ளீட்டாக எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே பண்ணுறதில்ல, அப்படியே விட்டுறாங்க. இந்த மெத்தட் ரொம்ப தப்புப்பா. நாம் வந்து வெற்றிக்காக ஓடுறோம், தினம் தினம் ஓடணும். தினம் தினம் ஓடுனா மட்டும்தான் இலக்கை அடைய முடியும். இலக்கு வந்து கடந்து தான் போகணுமா தவிர
அந்த இலக்கு நம்ம கிட்ட நெருங்கி வராது, நாம தான் அதுகிட்ட நெருங்கி போகணும். அதனால அதை நோக்கி ஓடுங்க அப்படிங்கிறது நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லிக்கிறேன். பிஜிடிஆர்பியோ அல்லது எந்த ஒரு எக்ஸாமுமே கஷ்டங்கிறது கிடையாது. சரியான முயற்சி, முறையான பயிற்சி இது இருந்தாலே போதும், வெற்றி அடைஞ்சிடலாம். இந்த பாயிண்டை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ரைட், நாம் இப்போ மிடில் இங்கிலீஷில் இருக்கிறோம். ப்ராபப்ளி நாளைக்கு வந்து மிடில் இங்கிலீஷை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம இன்னும் நிறைய டாபிக்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. கொஞ்சம் வேகமாக போகணுங்கிறது நான் வந்து என்ன சரியாக தயார்படுத்திட்டு வந்துட்டு தான் இருக்கேன். ரைட், இந்த மிடில் இங்கிலீஷில் நாம் வந்து இந்த கிராமட்டிக்கல் விஷயத்தில் பார்த்துட்டு இருக்கிறோம். கிராமரு, ப்ரொனன்சியேஷன், ஸ்பெல்லிங், வெக்காபுலரி அப்படிங்கிற அந்த 4 டாப்பிக்கை நீங்கள் கவர் பண்ணிட்டாலே மிடில் இங்கிலீஷுங்கிறது கம்ப்ளீட் ஆயிடும். அதான் இந்த மிடில் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வழக்கமாக கேள்விகள் எப்படி இருக்கும்னா அந்த நார்மல் கான்குவஸ்ட் வரைக்கும் ரீச் ஆவாங்க. இந்த கிராமர், ஸ்பெல்லிங், ப்ரொனன்சியேஷன், வெக்காபுலரி இதுக்குள்ள பெரும்பாலும் ரீச் ஆகிறது இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த கேள்வி அதுலேயே ஒரு இம்பார்ட்டன்ட் கிடைச்சிடும், அதனால அங்கேயே எடுத்துக்குவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த விஷயங்கள் எப்படின்னா அங்கங்கே தனித்தனியாக இருக்கும், எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து எடுத்துகிட்டு வர மாதிரி தான் இருக்கும். அது ஒரு காரணம், ஒரு டிராபேக். பட் நீங்கள் அதை கற்றுக்காங்க. ஏன்னா நமக்கு அட்வான்ஸாக லெவலில் அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அது நம்ம கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்னஸ் என்னன்னா இந்த நான் டீச் பண்ணுற ஏரியாவிலேருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ் நீங்கள் கண்டிப்பாக மார்க் வாங்கிடுவீங்க. நான் எந்த ஒரு லைனையும் மிஸ் பண்ணுறதே இல்லை. அது எப்படியாவது உங்ககிட்ட உங்கள்கிட்ட ஒன்றும் என்னுடைய வாய்ஸ்லேயும் அல்லது இந்த சாஃப்ட் காப்பிலேயே உங்கள்கிட்ட வந்து கொண்டு வந்து கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லா லைனையுமே நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்குறேன். இது திரும்ப திரும்ப நீங்கள் டெய்லி அட்டன் பண்ணுறதே போதும், உங்கள் மைண்டுக்குள்ள நல்லா ஸ்டோர் ஆயிரும். சில விஷயங்கள் நேற்று கூட ஒரு விஷயம் திரும்ப திரும்ப ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த ஓப்பன் சிலபல், க்ளோஸ்டு சிலபல், லாங் வவல், ஷார்ட் வவல், அந்த வேர்ட் எல்லாமே இந்த மிடில் இங்கிலீஷில் பார்த்துட்டு போகிறோம். இது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக கேப்சர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிடில் இங்கிலீஷ் தான் படிச்சிருக்கோம். அப்போ ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் மிடில் இங்கிலீஷ்குள்ளே நகர்றதுக்கு மாதிரி பிளான் பண்ணிக்கணும். அதே மாதிரி இன்றைக்கும் இந்த ப்ரொனன்சியேஷன் பார்ட்லையும் அதே மாதிரி தான் இந்த வவல்ஸை பேஸ் பண்ணி நிறைய கற்றுக்குவோம். ரைட், இந்த ப்ரொனன்சியேஷன் அப்படிங்கிறதுல இது நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நேற்று கூட சொன்னேன். இந்த ப்ரொனன்சியேஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்போக்கன் மெத்தடில் இருக்கிறதுனால இப்போ அங்கிருந்த ஒரு சில தரவுகள் அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து நமக்கு வந்து அது வெளிச்சம் போட்டு காட்டிட்டு இருக்காங்க. அதுக்கான பல அனலைசிஸ் எடுத்துக்கிட்டாங்க. ரைட், இதில் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து இந்த வவலை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இதில் பாருங்க, மிடில் இங்கிலீஷில் இந்த எஸ்டி அப்படிங்கிற இந்த லெட்டர், இந்த காம்பினேஷன், இந்த எஸ்டிங்கிறது ஒரு கான்சனன்ட். இந்த காம்பினேஷன் எங்கே வருது அப்படின்னா வவலுக்கு அடுத்தது, அதாவது எஸ்டிக்கு முன்னால் வவல் வருது இப்படின்னு சொல்லலாம். அதாவது கான்சனன்ட்டுக்கு முன்னால் வவல் அல்லது வவலுக்கு அடுத்ததாக வரக்கூடிய இந்த எஸ்டி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக எப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த வவல், அதாவது பிஇஎஸ்டி பெஸ்ட்ல இ அப்படிங்கிறது வவல். இந்த வவல் இருக்கிற இந்த எப்படி இருந்துச்சு அப்படின்னா நார்மலி ரொம்ப ஷார்ட்டாக தான் இருந்துச்சு, ஒரு லாங் அப்படிங்கிறது கிடையாது, ஒரு சிம்பிளாக பெஸ்ட், அவ்வளோதான். நீங்கள் இந்த வவலை நீங்கள் ப்ரொனன்சியேஷன் பண்ணுறது மிடில் இங்கிலீஷில் ஒரு பெஸ்ட் அப்படிங்கிறது சிம்பிளாக முடிச்சுக்கிட்டீங்க. ஃபர்ஸ்ட், ரெஸ்ட், அவ்வளோதான். அந்த இது வவல் அப்படிங்கிறது வெரி சிம்பிள் ஷார்ட் வவல் தான், ஒரு லாங் வவல் கிடையாது. நீங்கள் அதை பெஸ்ட் அப்படின்னு சொல்லல, ராஸ்ட்னு சொல்லல, சும்மா ரெஸ்ட், பெஸ்ட், அவ்வளோதான். ஆனால் இது எங்கே வந்து சில இடங்கள்ல இதாகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இந்த மாடர்ன் இங்கிலீஷில் நிறையா இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா த வவல் இஸ் லாங், அதே சேம் காம்பினேஷன் தான். இந்த வவல் பிஃபோர் த காம்பினேஷன் ஆஃப் எஸ்டி மிடில் இங்கிலீஷில் அது எப்படி இருந்துச்சுன்னா ஷார்ட்டாக இருந்துச்சு. பட் அதே சேம் காம்பினேஷன் இந்த எஸ்டிக்கு முன்னால் வரக்கூடிய அதே வவல் காம்பினேஷன் எப்படி இருக்குதுன்னா இந்த மாடர்ன் இங்கிலீஷில் லாங்காக இருக்குது, நிறையா வேர்டில் லாங்காக தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் இப்போ பெஸ்ட்டு, ஃபாஸ்ட் இது ரெண்டையும் சொல்லி பாருங்க. பெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது அந்த அப்படிங்கிற சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக தான் இருக்குது, பெஸ்ட், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. பட் ஃபாஸ்ட்டில் சொல்லும்போது ஃபா, அந்த ஆ சவுண்ட் எப்படி இருக்குன்னா ஒரு லாங்காக தான் இருக்குது, ஃபாஸ்ட். சேம் காம்பினேஷன், இங்கே எஸ்டிங்கிறது தான் பொதுவு. எதுக்கு மிடில் இங்கிலீஷுக்கும் மாடர்ன் இங்கிலீஷுக்கு காம்பினேஷன், கான்சனன்ட் காம்பினேஷன் எஸ்டிங்கிறது காமன் தான். இதுக்கு முன்னால் வரக்கூடிய வவல்னுடைய தான் ஷார்ட் லாங்காக மாறுது. அது மிடில் இங்கிலீஷ் ஷார்ட்டாக இருந்துச்சு, நிறையா வேர்ட்ஸ் மாடர்ன் இங்கிலீஷில் லாங்காக இருந்துச்சு. அதே பெஸ்ட் இப்போவுமே மாடர்ன் இங்கிலீஷ்லையுமே ஷார்ட்டாக தான் இருக்குது, அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால தான் இந்த வார்த்தையை ரொம்பவுமே அப்ஜெக்டிவ் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்குது. லார்ஜ் நம்பர் ஆஃப் மாடர்ன் இங்கிலீஷ், நிறையா வார்த்தைகள் அப்படின்னு தான் சொல்லியிருக்குது. அதுக்காக இந்த இப்போவுமே எஸ்டிக்கு முன்னால் வரக்கூடிய வவல் எல்லாமே லாங் தான் சொல்ல வரல, அதுலேயும் ஷார்ட் இருக்குது. ஏன்னா இப்போ பெஸ்ட்டு, ரெஸ்ட்டு, லாஸ்ட் இந்த வார்த்தைகளெல்லாம் இன்னைக்கு நம்ம மாடர்ன் இங்கிலீஷில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், ஷார்ட்டான இதில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். பட் மிடில் இங்கிலீஷில் பெரும்பாலுமே ஷார்ட்டாக தான் இருந்துச்சு. பட் மாடர்ன் இங்கிலீஷில் பெரும்பாலான வேர்ட்ஸு லாங் வவலாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். லீஸ்ட்டு, ஹாஸ்ட்டு, ப்ரீஸ்ட்டு இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்டிக்கு முன்னால் வரக்கூடிய வவலானுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு லாங்காக தான் இருக்குது. ரைட், அதே அடுத்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா
நான் இது உங்களுக்கு சவுண்ட்ஸில் தான் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கிறேன். இது ஷார்ட் சவுண்டில் இருந்திருக்கணும். அதாவது இந்த இ யூஸ் பண்ணியிருக்கோங்களா, இதை வந்து நீங்கள் ஷார்ட் சிம்பிள் போட்டுக்கோங்க. இது ஆட்டோ கரெக்ஷனில் லாங்காக இருக்குது, அதாவது கேபிட்டல் லெட்டரில் இருக்குது. ரைட். இந்த ஃபீட் அப்படிங்கிறது இன்னைக்கு நீ ஃபீட் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஒரிஜினலி ப்ரொனவுன்ஸ்டு ரஃப் லைக் மாடர்ன் ஃபேட். அதாவது மிடில் இங்கிலீஷில் ஃபேட் அப்படின்னு ப்ரொனவுன்சியேஷன் பண்ணாங்கன்னா அது எதை குறிக்கும்னா ஃபீட்டுங்கிற மீனிங் தான் குறிக்கும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னன்னா, ஒரு விஷயத்தை கன்ஃபியூஷனுக்குள்ள அடிக்கடி வர்றது என்னன்னா, நாம எல்லாத்தையும் மாடர்ன் இங்கிலீஷ்ல புரிஞ்சுக்கிட்டோம். மாடர்ன் இங்கிலீஷ்ல புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஓல்டு இங்கிலீஷையும் மிடில் இங்கிலீஷையும் வந்து மேட்ச் பண்ணி படிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம சில விஷயங்கள் அங்க அப்போ எப்படி இருந்துச்சுங்கிறது தெளிவுபடுத்தி தான் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ ஃபீட் அப்படிங்கிறது மீனிங் ஒன்று தான், அப்போ இருக்கிற மீனிங் இப்போ இருக்கிற மீனிங் ஒன்று தான். பட் அந்த ப்ரொனவுன்சியேஷன் மட்டும் சேஞ்சஸ் ஆயிடுச்சு. அப்போ அந்த ப்ரொனவுன்சியேஷன் ஃபீட்டுங்கிறது எப்படி ப்ரொனவுன்சியேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஃபேட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது இன்னைக்கு மாடர்ன்ல நம்ம ஃபேட்டுங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்றோம் இல்லைங்களா, ஃபேட் அப்படின்னு சொல்லி தனியாக ப்ரொனவுன்சியேஷன் பண்றோம். அப்போ ஃபீட்டுக்கு ஒரு ப்ரொனவுன்சியேஷன் இருக்கு, ஃபேட்டுக்கு ஒரு ப்ரொனவுன்சியேஷன் இருக்கு மாடர்ன்ல. பட் அந்த இதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் அப்படிங்கிறதா இருந்துச்சு. அதாவது இ சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ சவுண்டாக தான் இருந்துச்சு. ரைட். அதே மாதிரி தான் அடுத்தது இந்த யூ சவுண்டு. இந்த யூ சவுண்டில் நீங்கள் அதில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கங்க. அது அந்த சிம்பிளில் வந்து நீங்கள் எப்படி சேஞ்சஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, ஓ யூ அது ரெண்டாவதாக இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓ, நான் ரெண்டுக்கும் ஒரே சிம்பிளாகவே இருக்குது. ஃபஸ்ட்டு சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஓ வந்து யூவாக மாறுறது, அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓ யூ இது ரொம்ப முக்கியம். ரைட். அந்த சிம்பிள் மாற்றிக்கோங்க. இதில் பாருங்கள், ஃபூடு, பூனு, டூம் இதெல்லாம் ஒரிஜினலி ப்ரொனவுன்ஸ்டு டு ரைம் வித் மாடர்ன் மோடு, போன், டூம் அப்படிங்கிறது தான். அப்போ ஃபுட் அப்படிங்கிறத மோட் அப்படின்னு ப்ரொனவுன்சியேஷன்ல தான் அப்போ இருந்துச்சு. அப்போ யூ அப்படிங்கிறது ஓ அப்படிங்கிறது யூ சவுண்டு. இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓ அப்படிங்கிற ஒரு சவுண்டு வந்து கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். ஃபுட்டு தான் ப்ரொனவுன்சியேஷன் பண்ணிட்டு இருக்கோம். பட் அன்னைக்கு இந்த ஃபுட் அப்படிங்கிறது யூ அப்படிங்கிற சவுண்டில் வச்சு ப்ரொனவுன்ஸ் பண்ணாங்க. மோட் அப்படின்னா ஃபுட் அப்படிங்கிற ஒரு மீனிங்கை கொடுத்துச்சு. ப்ரொனவுன்சியேஷன் அடிப்படையில் கேர்ஃபுல், ஸ்பெல்லிங் அடிப்படையில் தயவு செஞ்சு உள்ளே போயிடாதீங்க. ரொம்ப விஷயத்தை உள்வாங்கிக்கோங்க. ஃபுட் அப்படிங்கிறது அவங்க எப்படி ப்ரொனவுன்சியேஷன் பண்ணிட்டாங்கன்னா மோடு, பூனை, போன், டூம், டோம் இதெல்லாம் ப்ரொனவுன்சியேஷன் சேஞ்சஸ். அப்போ அந்த ப்ரொனவுன்சியேஷன் இருந்துச்சு, அது மறுபடியும் அது கரெக்டான நார்மலான அது சேஞ்ச். ஏன்னா இன்னைக்கு நீ கரெக்டாக ஃபுட்டுன்னு ப்ரொனவுன்சியேஷன் பண்ணுற, அன்னைக்கு மோடுன்னு பண்ணிட்டு இருந்தேன். இதுதான் விஷயம். அது எப்படி சேஞ்சஸ் ஆச்சு அப்படிங்கிறத இந்த ப்ரொனவுன்சியேஷன் சேஞ்சஸில் புரிஞ்சுக்கிறேன். வெரி சிம்பிள் கான்செப்ட், டோன்ட் கன்ஃபியூஸ். அடுத்தது நான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வவல்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன், ஃபோனடிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபோனடிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ஒரு ஏரியா. இதில் உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து ஒரு நல்ல லிட்ரேச்சரில் நல்ல தெளிவான நபர் அப்படிங்கிற பார்க்குறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஏன்னா பல இடங்கள்ல இந்த ஃபோனடிக் அப்படிங்கிறத டச் பண்ணவே மாட்டாங்க. ரைட். சரி, அதே ப்ரொனவுன்சியேஷன் சேஞ்சஸில் அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சேஞ்ச் அப்படிங்கிறது ஸ்டார்டட் வார்த்தை ரொம்ப முக்கியம். எப்போ ஸ்டார்டட் ஆகுது அப்படின்னா மிட் 14th century, அதாவது 14th centuryல மிட் பாயிண்ட்ல இது ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் சில வார்த்தைகள் த லாங் யூ சவுண்ட் வாஸ் ஷார்டன்ட், அப்போ ஸ்டார்ட் ஆயிருச்சு. அந்த வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. மிட் 14th centuryல ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஏன்னா இதே விஷயத்தை நம்ம வேற ஒரு இடத்துல பார்ப்போம். அதனால இந்த ஸ்டார்டட்ங்கிற வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க. மிட் 14th centuryல ஸ்டார்ட் ஆகுது. ஆல்ரெடி வந்து பார்க்கும்போது சில ப்ரொனவுன்சியேஷன், சில வார்த்தைகள் லேட் ஓல்டு இங்கிலீஷ்ல சேஞ்சஸ் ஆகிறதுக்காக ஸ்டார்ட் ஆச்சு. இந்த லாங் யூ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிட் 14th centuryல ஸ்டார்ட் ஆகுது. இந்த செகண்ட் வேர்ட்ஸ் த லாங் யூ சவுண்ட் வாஸ் ஷார்டன்ட். ஆனால் சில வார்த்தைகள் இந்த லாங் யூ எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப ஷார்டனாக தான் இருந்துச்சு. ரைட். இப்போ நீங்கள் இதை பாருங்க. எக்ஸாம்பிள், இந்த ஃபுட் அப்படின்னு FOOT ஃபுட், இந்த ஃபுட் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி ப்ரொனவுன்சியேஷன் பண்ணணும் அப்படின்னா, நான் இங்கே கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க, 1 2 3 லாஸ்ட் பேரால 3வது லைன்ல கொடுத்துருக்கிறேன். ஃபுட் அந்த ஓ அப்படிங்கிறது நெடில்ல சொல்லக்கூடாது. ஃபுட். இந்த லாங் யூ சவுண்ட் வாஸ் ஷார்டன்ட். அந்த லாங் யூ அப்படிங்கிற எப்படி யூஸ் பண்ணிட்டாங்கன்னா ஷார்டனாக தான் யூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் தான் ஷூட். இந்த யூ அப்படிங்கிறது லாங், ஷூட் இது லாங்கா இருக்கு. பட் இந்த இடத்துல நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. நான் இந்த செகண்ட் லைன் வேற மீனிங் கொடுப்போம். பட் பி கேர்ஃபுல். செர்டைன் வேர்ட்ஸ்ல தான்
த லாங் யூ, இந்த லாங் சவுண்ட் வாஸ் ஷார்ட்டனா இருந்துச்சு. நிறைய வார்த்தைகள கிடையாது, ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகள்ல. இந்த ஓஓ அப்படிங்கிறது ஒரு லாங் சவுண்டா இருக்கணும், ஆனா அப்படி இல்லை, ஷார்ட்டா தான் இருந்துச்சு. புக் ஷார்ட், இன்னைக்கும் அது ஷார்ட் தான். புக் அப்படிங்கிறது இன்னைக்குமே நீங்க ஷார்ட்ல தான் சொல்லுவீங்க, அந்த யூ சவுண்டை நீங்க லாங்கா சொல்ல மாட்டீங்க. இந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கணும், நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்லைடு பார்க்கும்போது எப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, லார்ஜ் நம்பர் ஆஃப் மாடர்ன் இங்கிலீஷ் வேர்ட்ஸ், நிறைய வார்த்தைகள் எப்படி இருக்குதுன்னா லாங்கா இருக்குது, அந்த எஸ்டி காம்பினேஷன்ல லாங்கா இருக்குது. மிடில் இங்கிலீஷ்ல நிறைய வார்த்தைகள் ஷார்ட்டா இருந்துச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி தான் இப்பவுமே செர்டைன் வேர்ட்ஸ்ல, சில செர்டைன் வேர்ட்ஸ்ல த லாங் யூ எப்படி இருந்துச்சுன்னா ஷார்ட்டனா இருந்துச்சு. அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இதை. ஒருவேளை ஃபுட் புக் அப்படின்னு சொல்லல, ஃபுட் புக் அப்படிதான் சொல்றோம். அதுதான் லாங் ஓங்கிறது ஷார்ட்டா இருந்துச்சு அப்படிங்கிறது. இதுக்கான எக்ஸாம்பிள் இன்னும் வேற சிலது பார்க்கும்போது நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல என்னன்னா, இந்த மாதிரி இந்த ஷார்ட்டனிங், அதாவது வவ்வல் ஷார்டன் அப்படிங்கிற இந்த டெண்டன்சி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எங்க நடந்துச்சு? பிகினிங்ல எல்லாமே, அதாவது மிட் 14th செஞ்சுரிக்கு முன்னால இந்த இந்த புக்கு ஃபுட் அப்படிங்கிறதுல எப்படி இருந்துச்சுன்னா ஃபுட் புக் அப்படின்னு சொல்லி லாங்கா இருந்துச்சு, ரொம்ப பெரிய சவுண்டா இருந்துச்சு. அது மிட் செஞ்சுரிக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது, அந்த லாங் யூ வந்து ஷார்ட் ஆகிருக்குது. இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வவ்வல் ஷார்ட்டனிங் டெண்டன்சி அப்படிங்கிறது திடீர்னு ஒரே உடனடியா மாறல. ஃபர்ஸ்ட் இந்த லோக்கல், ஒரு சில குறிப்பிட்ட பர்டிகுலர் லோக்கல் ஏரியாவில் சேஞ்ச் ஆகுது. அதுக்கப்புறம் சில செர்டன் பார்ட் ஆஃப் இங்கிலாந்துடைய ஒரு சில பார்ட்ல, ஒரு சில பகுதிகளில் சேஞ்சஸ் நடக்குது. அதுக்கப்புறம் சில டைலக்ட்குள்ளேயே அந்த சேஞ்சஸ் நடக்குது. அப்போ சில விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லாங்கா இருக்கிறது ஷார்ட் ஆகுது. அப்போ இப்பவுமே நீங்க அந்த மாதிரி இந்த ஃபுட் அப்படிங்கிறத நீ ஃபுட் அப்படின்னு தான் சொல்றோம், நாம் வந்து அதை லாங்கா சொல்றது கிடையாது. ரைட். அப்போ மிட் செஞ்சுரிக்கு முன்னால லாங்கா இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஷார்ட் ஆயிடுச்சு. ரைட். அடுத்த விஷயம் பாருங்க, இந்த ப்ரொனன்சியேஷன் அப்படிங்கிறது நாளடைவில் அதை வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டோம். இதுல ஒரு எக்ஸாம்பிள் வரும் பாருங்க, இங்க ஷூட், இங்கேயும் வந்து இந்த யூ சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாங்ல இருக்கு. ஷூட் நான் உங்களுக்கு நேற்றே சொன்னேன். இன்னைக்கு இதுல பாருங்க, ஷூட்ல யூ பக்கத்துல இந்த 2 டிட்டோ வச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா லாங் சிம்பிளை குறிக்கும், வழக்கமாகவே அந்த யூஸ் பண்ணுவோம். ஷூட் இது வந்து பார்த்தீங்கன்னா லாங். இந்த லாங் மைண்ட் வச்சுக்கணும். amongst the natives of Kent and Sussex, இந்த கென்ட் அண்ட் சசெக்ஸ் அந்த நேட்டிவ்ஸ் மத்தியில் இது எப்படி ப்ரொனன்சியேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா வித் கரஸ்பாண்டிங் ஷார்ட் வவல், அதை சொல்லும்போது ரொம்ப ஷார்ட்டா தான் சொல்லிட்டாங்க. இப்போ ஷூட் அப்படின்னா லாங்கா தான் ப்ரொனன்சியேஷன் பண்ணணும். பட் கென்ட் அண்ட் சசெக்ஸ் இவங்க அந்த டைம்ல இருந்தவங்க எப்படி சொல்லிக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி லாங்கை ஷார்ட்டா யூஸ் பண்ணிட்டாங்க. எப்படின்னா ஜஸ்ட் சேம் as இந்த ஷூட் அப்படிங்கிறது ஷுட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டாங்க. அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் ஃபுட். ஃபுட் அப்படிங்கிறது வராது, ஃபுட் ஃபுட் அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணிட்டாங்க. அப்போ அவங்க இந்த கென்ட் அண்ட் சசெக்ஸ் பீப்புள் எப்படி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, லாங்கா வர வேண்டிய இடத்துல ஷார்ட்டா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் வேர்ட்ஸ் த லாங் யூஸ் ஆன் வாஸ் ஷார்ட்டன்ட், அதே விதம் லாங்கான இடத்துல ஷார்ட் யூஸ் பண்ணாங்க. இந்த இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ அந்த ஸ்டார்ட் ஆனது இன்னைக்கு வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. இவங்க இந்த கென்ட் அண்ட் சசெக்ஸை பொறுத்த வரைக்கும் காமனா எப்படி ப்ரொனன்சியேட் பண்ணிட்டுனா இந்த ஷார்ட் வவலை தான் ப்ரொனன்சியேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க லாங்கா இருக்கும்போது. இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த கென்ட் அண்ட் சசெக்ஸ். இது அடுத்ததுல என்ன ஆகுதுன்னா இந்த ஃபுட் அப்படிங்கிற அந்த டிரான்ஸ்லேஷன் ட்ரேசஸ் எப்படி ஆகுதுன்னா the long vowel has to be here in the north of England. இன்னைக்குமே நார்த் ஆஃப் இங்கிலாந்து, ஸ்காட்லாண்டு இங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்றீங்கன்னா இந்த ஷார்ட்டா இருக்க வேண்டிய இடத்துல எல்லாம் லாங்கா தான் ப்ரொனன்சியேஷன் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப புக் இது ஷார்ட், லுக், குக் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் வவல், அந்த யூ சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்டா தான் இருக்கு. பட் ஒரு சில பகுதியில் அந்த நார்த் ஆஃப் இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்றாங்கன்னா லாங்கா தான் ப்ரொனன்சியேஷன் பண்ணிக்கிறாங்க. ரைட். இப்போ இது என்னன்னா அந்த லாங் அப்படிங்கிறது ஷார்ட் ஆயிருச்சு. அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ஃபுட் அப்படின்னு இருக்கும்போது ஃபுட் அப்படின்னு மாறிச்சு. அதே மாதிரி தான் கென்ட் அண்ட் சசெக்ஸ் எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணிட்டாங்கன்னா ஷார்ட் வவலா தான் கரஸ்பாண்டிங் ப்ரொனன்சியேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நார்த் இங்கிலாந்து அண்ட் ஸ்காட்லாந்து மட்டும் எப்படி இருந்தாங்க அப்படின்னா லாங் வவலா தான் ப்ரொனன்சியேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூட ஒரு சில நார்த் இங்கிலாந்துலயும் ஸ்காட்லாண்டுக்கு யூஸ் பண்ற ஒரு சில வார்த்தைகள்ல லாங் வவல் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புக்கு, லுக்கு, குக்கு இதெல்லாம் ஷார்ட் வவல். இதே நார்த் இங்கிலாந்துலயும் ஸ்காட்லாண்ட்லயும் ஒரு சில பகுதிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லுக்கு கூட லூக்கு, குக்கு, கூக்கு அப்படின்னு சொல்லி லாங்கா தான் ப்ரொனன்சியேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பாயிண்ட உள்வாங்கிக்காங்க. இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறதுல மட்டுமே நீங்க உள்ள போகக்கூடாது. ஏன்னா பல இடங்கள்ல ஒரு சிலர்கிட்ட இருந்து வரக்கூடிய இது என்னன்னா இந்த மாதிரி கேள்விகள் வராதே அப்படிங்கிற ஒரு பார்ட், ஒரு மைண்ட் செட் அப்படிங்கிறது இருக்கு. இது பல பேர் இருக்காங்க.
இதே மாதிரி தான் மெட்டீரியலை படிக்கும்போது இந்த மாதிரி வராதே அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தயவு செஞ்சு நீங்கள் இருக்காதீங்க. எனக்கு நல்லாவே தெரியும் எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறது நான் முழுக்க முழுக்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். பல எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது நான் வந்து பார்த்துட்டு வந்திருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸினோட அடிப்படையில் தான் இருப்பேன். ஒரு கொஸ்டின் செட் பண்ணுறாங்கன்னா அது என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நான் முழுக்க முழுக்க தயாராக இருப்பேன். இந்த சில விஷயங்களெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து அந்த நெட் அண்ட் செட்டுக்கு பிகினிங்கில் செட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன். செட்டு கிளியர் பண்ணதுக்கப்புறம் நெட்டு கிளியர் பண்ணேன். இந்த ப்ரிப்பரேஷன் டைம்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஈவினிங் ஒரு 6 o'clock நான் டீ குடிக்க வருவேன். வழக்கமாகவே ஒரு டயர்ட்னஸ்க்காக ஒரு ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவேன். அப்படி டீ குடிக்க வரும்போது என்ன பண்ணுவோம்னா, அப்போ நடந்து தான் வரணும். ரொம்ப கொஞ்சம் தூரம் நடக்கணும். ஒரு 1 kilometer நடக்கணும். நான் இருக்கிற பிளேஸ்க்கும் அங்கே ஏதோ ஒரு பேக்கரிக்கு வரணும்னா அந்த 1 kilometer நான் வரும்போது என்ன பண்ணுவேன்னா, வரதுக்கு முன்னால கிளம்புறதுக்கு முன்னால ஒரு 1/2 hour முன்னால என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி இந்த மாதிரி பொருந்தக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்குவேன். அதை ஆல்ரெடி யாரோ ஃப்ரேம் பண்ணி இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்க மாட்டேன். நானா உருவாக்கிக்குவேன். ஏதாவது ஒரு பேரா படிப்பேன். அதில் எப்படி இந்த வந்து மேட்ச் த ஃபாலோயிங்க்கு கரெக்டாக இருக்கும், அப்போ 4 ஆப்ஷனுக்கு பொருந்துற மாதிரி இருக்கிறது தான் சூஸ் பண்ணுவேன். அல்லது ஒரு கேள்விக்கு 4 ஆப்ஷனுமே பொருந்துற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த மாதிரியான நிறைய இடங்கள்ல நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங்க்கு பொருத்துற மாதிரி இருக்கிற பகுதியை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அதை மனப்பாடம் பண்ணிக்குவேன் அல்லது கையில் எழுதிக்குவேன். அதை கையில் எழுதிட்டு நான் அந்த டீ குடிக்கு போயிட்டு வரும்போது அது கம்ப்ளீட்டாக எனக்கு மைண்டுக்குள்ள ஸ்ட்ராங்காக ஸ்டோர் பண்ணிடுவேன். திரும்ப திரும்ப அதை நினச்சி பார்த்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். அப்போ இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வரும். இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் பொறுத்துற மாதிரி இருக்கிற கேள்விகள் அப்ஜெக்டிவ் டைப்புக்கே வரும் அப்படிங்கிறத புரிஞ்சு வச்சுக்கிட்டேன். மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி இருக்கிறது டைரக்ட் மேட்ச் த ஃபாலோயிங்கே வரணுங்கிறது கிடையாது, அப்ஜெக்டிவ்க்குள்ள வரும். ஏன்னா ஆப்ஷன் செட் பண்ணுறது அவங்களுக்கு எளிமையாக இருக்கும். அதனால அந்த மாதிரி கேள்விகளை கொஞ்சம் ப்ரியாரிட்டி கொடுப்பான்னு சொல்லிட்டு நான் முன்கூட்டியே அதெல்லாம் கொஞ்சம் தயார்படுத்திக்குவேன். அதனால எக்ஸாம்ஸ்க்கு இப்படி கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறது ப்ரெடிக்ட் பண்றது ஒரு வகை. ஒருவேளை இப்படி வந்துட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி கொஞ்சம் அதை சுற்றி இருக்கிற அட்வான்ஸான விஷயத்தையும் கற்று வச்சுக்குவேன். அதே தான் இன்னைக்கு நீங்க படிச்சுட்டு இருக்கிறது, நீங்க மிடில் இங்கிலீஷ்ல வரக்கூடிய கேள்விக்கு நீங்க ஆல்ரெடி தயாராகியாச்சு. மிடில் இங்கிலீஷ்ல 1 மார்க் ரெடி படிச்சுட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எக்ஸ்ட்ராவா நீங்க கத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால இதெல்லாம் கொஞ்சம் ஹார்டா இதெல்லாம் எதுக்கடா கத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு நீங்க நினைச்சிடாதீங்க. இந்த மாதிரி சான்சஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காது. யூஸ் பண்ணிக்கணும். ரைட். இதுதான் இந்த சவுண்ட் சேஞ்சஸ் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. இது ப்ரொனன்சியேஷன்ல நடந்த விஷயங்கள் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் நீங்க இந்த மாடர்ன் இங்கிலீஷ்ல பொருத்திக்காங்க. மாடர்ன் இங்கிலீஷ்ல நின்றுக்கிட்டு தான் நீங்க ஓல்டு இங்கிலீஷ்லயும் மிடில் இங்கிலீஷ்லயும் பார்க்கணும். அடுத்த ஒரு பாயிண்ட் பாருங்க, இந்த டிப்தாங்ஸ். இன்னைக்கு நீங்க இந்த வார்த்தையில எல்லாம் பாத்தீங்கன்னா டிப்தாங் தான். இத கெய்ம், ஃபெயின், ஃபைண்ட், ஃபயர், கவ் இந்த வார்த்தையில எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிப்தாங்ல தான், டிப்தாங்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். மோனோதாங் கிடையாது. இந்த இன்னைக்கு நீ வந்து பாத்தீங்கன்னா கெய்ம் அப்படிங்கிற ஃபெய்ம் அப்படிங்கிற டிப்தாங்ஸ் யூஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கிற இன்னைக்கு மாடர்ன் இங்கிலீஷ்ல. பட் இந்த மிடில் இங்கிலீஷ்ல அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த டிப்தாங்ஸ்க்கு பதிலா மோனோதாங்ஸ்க்கான சவுண்ட் தான் அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க. கேம், அவ்வளவுதான். கேம் கிடையாது, கேம்னு தான் சொல்லிக்கிட்டாங்க. ஆனா ஆக்சுவலி கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் கேம். இதுதான் எய்ம், கேம் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ப்ரொனன்சியேஷன். ரைட். அப்போ அது வந்து மோனோதாங் சவுண்டா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். இன்னைக்கு இது கரெக்டான ப்ரொனன்சியேஷன் வந்து பாத்தீங்கன்னா டிப்தாங்ஸை யூஸ் பண்ணணும். அப்போ இந்த சேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா மோனோதாங்ஸ் டிப்தாங்ஸ்குள்ள நடந்திருக்கிற சில சேஞ்சஸ். பெரும்பாலான சேஞ்சஸ் உங்களுக்கு நல்லா புரியும். வவ்வல்ஸ்குள்ள மட்டும்தான் நடந்துட்டு இருக்குது. கான்சனன்ட்டுக்குள்ள அந்த சேஞ்சஸ் அப்படிங்கிறது பல இடங்கள்ல நீங்க பார்க்கும்போது தெரியும். பல இடங்கள்ல அந்த கான்சனன்ட்டுக்குள்ள சேஞ்சஸ் இன்னுமே பார்க்கல. இனி வரக்கூடிய ஒரு சில இடங்கள்ல நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க விஷயத்த நல்லா உள்வாங்கிக்கணும். அப்போ அதிகமான இடம் வவ்வல் அப்படிங்கிறது உள்வாங்கிக்கணும். இன்கேஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேள்விகள் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சு, இந்த மாதிரி ஏரியாவா இருந்துச்சு அப்படின்னா நீங்க ப்ரியாரிட்டி கொடுக்குறதுக்காக அதை சொல்றேன். ரைட். இந்த இதெல்லாம் எப்படி ஆகுதுன்னா, இந்த கெய்மு, ஃபெய்மு, ஃபைண்டு, ஃபயரு, கவ் இதெல்லாம் மிடில் இங்கிலீஷ்ல ஹேட் த லாங் வவ்வலா யூஸ் பண்ணாங்க. அப்ப அங்க பாருங்க, இந்த டிப்தாங் எந்தெந்த இடத்துல வருதுன்னு உங்களுக்கு நல்லா புரியும். இந்த கெய்ம் அப்படிங்கிறதுல ஜிக்கும் எம்முக்கு இடையில இருக்கிறது தான் இந்த டிப்தாங். எஃப்க்கு எம்முக்கு இடையில இருக்கிறது இந்த டிப்தாங். ரைட். இந்த டிப்தாங் எல்லாம் எப்படி சொன்னாங்கன்னா அப்படின்னா லாங் வவ்வல்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க மிடில் இங்கிலீஷ்ல. கேம், ஃபேம், ஃபைண்ட், ஃபயர், இந்த அந்த சவுண்ட் ஐ சவுண்ட் எல்லாம் ரொம்ப லாங்கா இருந்துச்சு. ஆனா இன்னைக்குமே அந்த சவுண்ட் அப்படிங்கிறது இன்னைக்குமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா கேம் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றாங்க, ஃபயர் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஃபயர் அவ்வளவுதான். அந்த இது டிப்தாங் யூஸ் பண்ணி சொல்றது இல்லை. அது டிப்தாங் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல எப்படி இருக்கணும்னா ஒரு ஷார்ட் பப்பலா தான் அது இருக்கணும். கேம் அவ்வளவுதான், ஷார்ட் பப்பல். ஃபேம் ஷார்ட் பப்பல். நீங்க அந்த ஃபேம், கேம் அப்படின்னு சொல்லி லாங்கா இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா மாடர்ன் டேஸ்ல அது ராங். பட் மிடில் இங்கிலீஷ்ல அது கரெக்ட். மிடில் இங்கிலீஷ்ல அப்படிதான் இருந்துச்சு. மாடர்ன் பீரியட்ல அப்படி இல்லை. அங்க டிப்தாங்ஸ் வந்துருச்சு.
அப்போ மிடில் இங்கிலீஷ்ல சில இடங்கள்ல யூஸ் பண்ண லாங் வவல் எல்லாமே மாடர்ன் பீரியட்ல மாடர்ன் இங்கிலீஷ்ல அது ஷார்ட் வவலா இருக்கு. இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் அந்த மோனோப்தாங் டிப்தாங்க மாறின ஒரு எக்ஸாம்பிள். ரைட். இந்த ஸ்டார்டட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் மறுபடியும் யூஸ் பண்றேன். ஆல்ரெடி யூஸ் பண்ணது மிடில் இங்கிலீஷ் அப்படிங்கிறது 14th செஞ்சுரிங்கிறது யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த மோஸ்ட் ஆஃப் த சேஞ்சஸ், இந்த ப்ரொனன்சியேஷன் சேஞ்சஸ் அப்படிங்கிறது அதிகமான இடங்கள்ல நடந்திருக்குதுல. எங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா இந்த லேட் மிடில் இங்கிலீஷ் பீரியட்ல இது ஸ்டார்ட் ஆகுது. இதே ப்ரொனன்சியேஷன் வந்து சில வார்த்தைகளுக்கு லேட் ஓல்டு இங்கிலீஷ்ல ஸ்டார்ட் ஆனது பற்றி பேசுறோம். அதுக்கு அடுத்த ஒரு செகண்ட் ஸ்டேஜில் தான் லேட் மிடில் இங்கிலீஷ்லயும் ஸ்டார்ட் ஆகிருக்குது. அப்படி ஸ்டார்ட் ஆனது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16th செஞ்சுரி வர வரைக்கும் கூட அது வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஆகலை. ஏன்னா ஸ்டார்ட் ஆனது அப்படியே ஒரு ப்ராசஸ்ல தான் இருந்துச்சே தவிர ஒரு கம்ப்ளீட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்குள்ள இதுதான் ப்ரொனன்சியேஷன், இதுதான் கரெக்ட், அப்போ சொன்னது தப்பு இப்போ சொல்றது கரெக்ட் அப்படின்னு ஒரு கம்ப்ளீஷனுக்குள்ள வரவே இல்லை. அப்படியே நிறைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அப்படியே சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கு. ஒன்று ஆரம்பிச்சது அப்படியே அடுத்தடுத்து தான் ஆரம்பிச்சுட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 16th செஞ்சுரி வந்த வரைக்கும் கூட அதனுடைய இது முடிவுக்கு வரல. ரைட். ஆனா இதுக்கான ஒரு எவிடன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம இந்த எவிடன்ஸை நம்ம எடுத்துக்குவோம். செர்டைன் வேர்ட்ஸ்ல அதே மாதிரி செர்டைன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கிலாந்துல கூட ஒரு செர்டைன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல எல்லாம் the vowels retained their old values for some years after 1500. இந்த certain placeல இருந்து vowels எல்லாம் ரீடைன் ஆயிருச்சு, அந்த ஓல்டு வேல்யூஸ்ல ரீடைன் ஆயிருக்கு, சில சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு சில எவிடன்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. அந்த எவிடன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2 புக்கு அதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஷார்ட் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ்ங்கிற ஒரு புத்தகமும், இன்னொன்று இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் ஃப்ரம் த 15th to the 18th century, 15th to 18th செஞ்சுரிக்குள்ள வரக்கூடிய அந்த சேஞ்சஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கிற விஷயங்கள் என்னன்னா, சிலது கரெக்டா இருந்து மறுபடியும் மிடில் இங்கிலீஷ் தப்பாகி மறுபடியும் மாடர்ன் இங்கிலீஷ்ல கரெக்டா இருக்குது. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிடில் இங்கிலீஷ்க்கு மாடர்ன் இங்கிலீஷ்க்கு டிஃப்ரெண்ட் ஆகிருக்குது. சிலது ஓல்டு இங்கிலீஷ்க்கு மாடர்ன் இங்கிலீஷ்க்கு டிஃப்ரெண்ட் ஆகிருக்குது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த சேஞ்சஸ் பத்தி தான் டேவிட்னுடைய இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் ஃப்ரம் த 15th to the 18th century அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு எவிடன்ஸ். இந்த எவிடன்ஸ் எதுக்கு ஆட்டுது அப்படின்னா, இந்த லேட் மிடில் இங்கிலீஷ்ல ஸ்டார்ட் ஆகி 16th செஞ்சுரி வரைக்கும் கூட கம்ப்ளீட் ஆகாம நிறைய சேஞ்சஸ் நடந்துகிட்டே தான் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக நீங்க ஒரு பாயிண்ட புரிஞ்சுக்காங்க. ரைட். அடுத்த ஒரு பாயிண்ட், இந்த ஓல்டு இங்கிலீஷ் வெர்ப், அதாவது இப்போ பர்ன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இன்னைக்கு மாடர்ன் இங்கிலீஷ்ல. இந்த பர்ன் அப்படிங்கிறது ஓல்டு இங்கிலீஷ்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னா பேர்னன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையா தான் இருந்துச்சு. அந்த இதில் தான் யூஸ் பண்ணாங்க. இன்னைக்கு அது பர்ன், அன்னைக்கு பேர்னன். இது இன் மிடில் இங்கிலீஷ்ல இது இந்த பேர்னன் அப்படிங்கிறது ஓல்டு இங்கிலீஷ்ல இந்த பேர்னன்ங்கிற வார்த்தை மிடில் இங்கிலீஷ்ல 2ஆ மாறிடுச்சு. 2 ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸ் வந்து ஃப்ரேம் ஆயிருக்குது. ஒன்னு பெர்னன், இன்னொன்னு பிரென்னன் அப்படின்னு சொல்லி 2. அதாவது பேர்னன் அப்படிங்கிறது மிடில் இங்கிலீஷ்ல 2ஆ மாறிடுச்சு. ஓல்டு இங்கிலீஷ்ல இந்த பேர்னன்ங்கிறது மிடில் இங்கிலீஷ்ல 2ஆ மாறுது. ஒன்னு பெர்னன், இன்னொன்னு பிரென்னன் அப்படின்னு 2ஆ மாறி இருக்குது. இந்த ஓல்டர் ஸ்பெல்லிங், அதாவது இந்த பிஆர் அப்படிங்கிற இந்த சவுண்டு, இந்த இனிஷியல் இந்த சவுண்டு ஆர் டு பி ஃபவுண்ட் இன் இயர்லி 1600s. இந்த மாதிரியான ஸ்பெல்லிங் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி 1600s கூட யூஸ் பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா பேர்னன்ல பிஓன்னு இருந்துச்சு, அது 2 ஆல்டர்னேட்டிவ் மாறுது. ஒன்று பிஆராகவும் இன்னொன்று பிஆர்இஆவும் மாறி இருக்குது. இந்த மாதிரி பிஆர்னுடைய வேர்ட்ஸ் எல்லாமே 16th செஞ்சுரி வரைக்கும் இருந்திருக்குது. சரி, இதை ஏன் அப்படின்னு சொல்றோம்னா நம்ம அடுத்தடுத்த வார்த்தைகளை பார்ப்போம். ரைட். இந்த பிஆர் அப்படிங்கிற இந்த இனிஷியல்ஸ், இந்த ஸ்பெல்லிங் இட் ஸ்டில் டு பி சீன் இன் த காக்னட் வேர்ட்ஸ். ஒரு சில வார்த்தைகள் இன்னைக்குமே பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த பிஆர்ங்கிற வார்த்தை அன்னைக்கு நடந்த அந்த சேஞ்ச். ஏன்னா பியர்னன் அப்படிங்கிற ப்ரொனன்சியேஷன் பிரென்னன் அப்படின்னு மாறி இருக்குது. புரியுதுங்களா? இப்போ நம்ம ஆக்சுவலி ப்ரொனன்சியேஷன் பார்ட்டுக்குள்ள இருக்கிறோம். பியர்னன்ங்கிறப்போ அந்த பிஆர் அப்படிங்கிற சவுண்ட் அங்கே இல்லை, அது பிரென்னன் அப்படிங்கிறப்ப அந்த சவுண்ட் வந்துருச்சு. அந்த பிஆர் அப்படிங்கிற ஒரு இந்த இனிஷியல்ஸ் அப்படிங்கிறது இறங்கி இருக்குது. அதுதான் பிராண்ட். இது இந்த பிராண்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலி வந்து பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட்லி இஸ் த மாடர்ன் டேனிஷ் வேர்ட் ஃபார் ஃபயர். அதாவது பிராண்ட் அப்படிங்கிறது மாடர்ன் டேனிஷ் வேர்ட்ல ஃபயர் அப்படிங்கிறத குறிக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பிராண்ட் அப்படிங்கிறது எதுக்கு சொல்றோம் அப்படின்னா பிஆர், அதாவது பியர்னன் அப்படிங்கிறது பிரென்னன் ஆர் பிஆர் அப்படிங்கிற ப்ரொனன்சியேஷன் சேஞ்சஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த பிராண்ட். இந்த பிராண்ட்ங்கிறது which incidentally brand is the modern Danish word for fire. நீ டேனிஷ்ல பிராண்ட் அப்படின்னா அதனுடைய மீனிங் என்னன்னா ஃபயர். இன்னைக்கு மாடர்ன் டேல ஃபயர் அப்படிங்கிறத குறிக்கும்.
இன்னைக்கு நம்ம கிட்ட பிராண்ட் அப்படிங்கிறது வேற ஒரு இடத்துல பிராண்ட், இது ஒரு நல்ல பிராண்டா அப்படின்னு சொல்லி யூஸ் பண்றோம். இப்போ நம்ம கம் டு த பாயிண்ட், நம்ம மறுபடியும் பேக்ல போவோம். இந்த ஓல்டு இங்கிலீஷ்ல பியர்னன் அப்படின்னா அதனுடைய மீனிங் என்ன? ஃபயர், அதாவது பர்ன், அதாவது எரியிறது அப்படிங்கிறது ஒரு மீனிங் கொடுக்குது. மிடில் இங்கிலீஷ்லயும் அதே மீனிங் தான், பர்னிங் ஆயிட்டு இருக்கிற ஒரு மீனிங் தான் கொடுத்துச்சு. இன்னைக்கு அது பிராண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துருச்சு. பட் ஆனா டேனிஷ்ல பிராண்ட் அப்படின்னா ஃபயர் தான். ஓல்டு இங்கிலீஷ்ல எப்படி மென்ஷன் பண்ணிச்சோ அதே மாதிரி தான் டேனிஷ்ல இன்னும் அந்த வார்த்தை இருக்கு. ஏன்னா ஓல்டு இங்கிலீஷ்ல நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த டேனிஷ் அண்ட் நார்ஸனுடைய வார்த்தைகள் அவங்களுடைய கலப்படம் அங்க இருந்துச்சு. டேனிஷ் அண்ட் நார்ஸனுடைய படையெடுப்புகள்லாம் இருந்துச்சு. அதனால அன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற அந்த ஃபயர்ங்கிறது பர்ன், அதாவது பியர்னன் அப்படிங்கிறது இங்க ஓல்டு இங்கிலீஷ்ல மீனிங் பண்ணிட்டு தான் இருந்துச்சு. அப்ப பிஆர் அப்படின்னு நல்லா வரும்போதெல்லாம் அது ஏதோ ஒரு வகையான ஃபயர் அல்லது ஏதாவது ஒரு மீன் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இன்னைக்கு மாடர்ன் இங்கிலீஷ்ல பிராண்டுங்கிற ஒரு வார்த்தை இருக்குது, அதை நீங்க புரிஞ்சுக்காங்க. டேனிஷ்ல அது ஃபயர் அப்படிங்கிறது குறிக்குது. ரைட், அடுத்த ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா பிரண்ட். இதுவும் அதே தான், இந்த ஃபயர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணுதான். த ஹார்டஸ்ட் பார்ட் ஆஃப் த பேட்டில், அந்த பேட்டில் அப்படியே அப்படியே தெரிக்குதுடா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஹார்டஸ்ட் பார்ட் ஆஃப் த பேட்டில். அந்த இடத்துல அப்படியே கொந்தளிப்பில் இருக்குது பாரு, அந்த இடம் அப்படியே கொந்தளிப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்றது. இதுவுமே பார்த்தீங்கன்னா பிஆர் அப்படிங்கிறப்ப எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா அந்த ஃபயர் அப்படி அந்த பர்னிங் அப்படிங்கிறது தான் மென்ஷன் பண்ணுது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த பிராண்ட் அப்படிங்கிறது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், டேனிஷ் வேர்ட்ல தான் நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க மாடர்ன் இங்கிலீஷ்ல எடுத்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பிராண்ட்ங்கிறது வேற ஒரு பிராண்டை குறிக்க ஆரம்பிச்சிடும். டேனிஷ் வேர்ட்ல பிராண்ட் அப்படின்னா ஃபயர், பிரண்ட் அப்படிங்கிறது அடுத்த ஒரு வார்த்தை, இதுவும் ஃபயர் பர்னிங் அப்படிங்கிறது தான் மென்ஷன் பண்ணுது. அப்ப இந்த பிஆர் அப்படிங்கிறது இனிஷியல் எல்லாமே இந்த ஃபயர் அப்படிங்கிறது மென்ஷன் கொடுத்துட்டு இருந்திருக்குது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இதுல எப்படி ப்ரொனன்சியேஷன் சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பியர்னன், பிரன்னன், பர்ன் அப்படின்னு மாறி இருக்குது. அடுத்தது இந்த மெட்டாதிசிஸ் ஆஃப் ஆர், இந்த ஆர் சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா இர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இது வந்து பாத்தீங்கன்னா அக்வர்ட்ஸ் அகைன் இன் பேர்ட், அதாவது இந்த ஒரிஜினலி ஓல்டு இங்கிலீஷ்ல ஆரம்பத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பேர்டுக்கு ஸ்பெல்லிங் வந்து பாத்தீங்கன்னா பிஆர் ஒய்டி அப்படிங்கறத யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி இதே ஆர் அப்படிங்கிற அந்த சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா த்ரோ அப்படிங்கிறதுலயும் இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா 14th centuryல இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா தோர் அப்படிங்கிறதுல THURH அப்படிங்கிறதுல அந்த ப்ரொனன்சியேஷன் இருந்துச்சு. இது எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா ஆங்கிலோ சாக்சன்ல ஓ அப்படிங்கிறது வந்துச்சு. அப்போ சேம் தான். இன்னைக்கு த்ரூ அப்படின்னு சொல்றீங்க, இந்த த்ரூ இன்னைக்கு இருக்கிற இந்த ப்ரொனன்சியேஷன் எப்படி டிராவல் ஆகிருக்குது அப்படின்னா ஆங்கிலோ சாக்சன்ல ஓ அப்படின்னு டிரான்ஸ்லேஷன்ல அந்த இதுல இருக்குது. மீனிங் ஒண்ணுதான், இன்னைக்கு இருக்கிற த்ரூவுக்கும் ஆங்கிலோ சாக்சன்ல இருந்த ஓவுக்கும் இருக்கிற மீனிங் ஒண்ணுதான். பட் அந்த ப்ரொனன்சியேஷன் எப்படி சேஞ்சஸ் ஆச்சு அப்படிங்கிறத பாக்குறீங்க. அப்ப அந்த ஆங்கிலோ சாக்சன் அப்படி இருந்தது என்னவா மாறுதுன்னா 14th centuryல இந்த THURH தோ அப்படிங்கிறதுல வருது. இன்னைக்கு அது த்ரூ அப்படிங்கிறதுக்கு வந்திருக்குது. இந்த ஆர் அப்படிங்கிறது, இந்த ஆர் எப்படி அக்வர் ஆயிருக்குது அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நீங்க பார்த்து போறீங்க. அதே மாதிரிதான் இந்த பிராண்ட்லயும் இந்த ஆர் அப்படிங்கிற மெட்டாதிசிஸ் ஆஃப் ஆர் அப்படிங்கிறது இருந்திருக்குது அப்படிங்கிறத மைண்ட் வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்ப். இந்த கிளாஸ்ப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன் டைம் அப்படின்னு எப்படி அதுக்கு முன்னால ஒரு டைம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த கிளாப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பெல்லிங்ல இருந்துச்சு. அப்போ அது கிளாப்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ரொனன்சியேஷன் பண்ணாங்க. இன்னைக்கு இது கிளாஸ்ப் அப்படிங்கிறதுல ப்ரொனன்சியேஷன் பண்றாங்க. இதுதான் அந்த ப்ரொனன்சியேஷன்ல எப்படி எல்லாம் சேஞ்சஸ் ஆச்சு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த ப்ரொனன்சியேஷனை படிக்கும்போது ஒரு சில மேஜர் பாயிண்டை மட்டும் நல்லா உள்வாங்கிக்காங்க. ஏன்னா கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மேஜர் ஏரியாவில் தான் பிக் அவுட் பண்ண முடியும். ஏன்னா மைனர் பாயிண்ட் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் செதஞ்சு கிடக்கும். அந்த செதஞ்சு கிடக்கிறது எல்லாத்தையும் அவங்க ஒன்று சேர்த்து கேள்வி உருவாக்குறதுக்கு ஒரு சிலரெல்லாம் ரிஸ்க் எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ மேஜரான பார்ட்ல நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அப்போ அந்த மாதிரி மேஜரான பாயிண்ட், டிஃப்ரெண்ட் ப்ரொனன்சியேஷன் அல்லது டிஃப்ரெண்டான பிரேஸு அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மெட்டாதிசிஸ் பொறுத்த வரைக்கும் 2 சவுண்ட் யூஸ் பண்ணுவாங்க. இங்க நான் வந்து உங்களுக்கு வந்து ஆர் அப்படிங்கிற ஒரு சவுண்ட் கொடுத்துருக்கிறேன். அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அப்படிங்கிற சவுண்ட், இது நோட் பண்ணிக்கோங்க. மெட்டாதிசிஸ் பொறுத்த வரைக்கும் எஸ் அப்படிங்கிற சவுண்டையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பியாண்ட் த கான்செப்ட், அதுக்கு அப்பால் இருக்கிற ஒரு சில கான்செப்ட் ஆர் அண்ட் எஸ் அப்படிங்கிறத எஃப்டி விட்டு அந்த வார்த்தைகளே யூஸ் பண்ணியிருப்பாரு. இதுதான் ப்ரொனன்சியேஷன்ல இருக்கக்கூடிய சேஞ்சஸ். இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்தது ஸ்பெல்லிங். இந்த ஸ்பெல்லிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும். சேஞ்சஸ் இன் ஸ்பெல்லிங் ஆர் மெயின்லி இன் ஆர்த்தோகிராபிக்கல். ஆர்த்தோகிராபிக்கல் அப்படின்னா இன்னைக்கு நம்ம இலக்கணத்தை சொல்லும்போது எழுத்து இலக்கணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த எழுத்து இலக்கணத்தை தான் இந்த இங்கிலீஷ்ல ஆர்த்தோகிராபிக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரைட், இந்த ஸ்பெல்லிங் சேஞ்சஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரொனன்சியேஷனுடைய சப்போர்ட் கொஞ்சமாவது அதுல இருக்கும். அதை நல்லா புரிஞ்சுக்காங்க.
அந்த ப்ரொனவுன்சியேஷன் சப்போர்ட்லியோட சேர்ந்து தான் ஸ்பெல்லிங்குமே மாறிடுச்சு. இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இந்த கம்யூனிகேஷன் கேப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. யாராவது ஒருத்தர்கிட்ட ஒரு ப்ரொனவுன்சியேஷன் சொன்னோம் அப்படின்னா இந்த ப்ரொனவுன்சியேஷன் எழுத சொன்னோம்னா அதை பின்னால் இருக்கிறவங்களுக்கு அதே ப்ரொனவுன்சியேஷன் கொடுத்து எழுத சொல்லும்போது ஃபர்ஸ்ட்ல எழுதுனவனோட ப்ரொனவுன்சியேஷனுக்கும் அவன் எழுதின ஸ்பெல்லிங்க்கும் கடைசியில் எழுதின அவன் கேட்ட ப்ரொனவுன்சியேஷனுக்கும் அவன் எழுதின ஸ்பெல்லிங்க்கு ஒரு வித்தியாசம் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ இதுதான் ஒரு ஆர்த்தோகிராஃபிக்கலா சேஞ்சஸ் நடக்குது. ப்ரொனவுன்சியேஷனோட கோட சேர்ந்து அந்த லெட்டர்ஸுமே அந்த சவுண்ட்ஸுமே ஸ்பெல்லிங்குமே ஆல்பபெட்டுமே சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ரைட். இந்த லாங் யூ என்ன ஆகுதுன்னா த்ரூ த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் அடாப்ட் வித் ஃப்ரெஞ்ச்ல இருந்து அடாப்ட் இந்த லாங் யூ பிகன் டு ரிட்டன் எஸ் ஓ யூ. அதாவது ஆரம்பத்துல இந்த வெறும் யூ அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த ஸ்பெல்லிங்கு நாளடைவில் என்னவா மாறி இருக்குன்னா ஓ யூ அப்படிங்கிற ஸ்பெல்லிங்கோட வந்திருக்குது. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இயர்லி மிட் 14th செஞ்சுரியில இந்த மாதிரியான சேஞ்சஸ் இருந்திருக்குது. இதுக்கு இயர்லி மிட் 14th செஞ்சுரிக்கு முன்னால இன்னும் அந்த லாங் யூ இந்த மிட் செஞ்சுரி எல்லாம் வரும்போது ஓ யூ அப்படிங்கிற ஸ்பெல்லிங் ஆட் ஆயிருக்குது. இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹச்யூஎஸ் ஹஸ். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா மிட் செஞ்சுரிக்கு முன்னால வந்து பார்த்தீங்கன்னா மிட் 14th செஞ்சுரிக்கு முன்னால ஹச்யூஎஸ்ன்னு தான் இருந்துச்சு. இது என்னவா சேஞ்சஸ் ஆயிருக்குது ஹச்ஓயூஎஸ்ஸா மாறி இருக்கு. அதே மாதிரி எம்யூஎஸ் இந்த லாங் யூங்கிறது ஓயூவா மாறி இருக்குது, எம்ஓயூஎஸ்ஸா மாறி இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி அடுத்த ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஓ. இந்த லாங் ஓ இந்த சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டட் பை ஓ அப்படிங்கிற ஒரு நெடில் சவுண்டை நீங்க புரிஞ்சுக்கணும். இது வெறும் இந்த லாங் ஓவை டபுள் ஓவா மென்ஷன் பண்றதுக்கு பதிலாக ஒரு சிங்கிள் ஓவா மென்ஷன் பண்றது ஒரு விஷயம். அதுதான் அந்த இடத்துல அப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க. ரைட். இப்போ ஹோம் HOOM அப்படின்னு இருக்கு. இந்த டபுள் ஓல மென்ஷன் பண்ணிட்டு இருந்தது என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரே சிங்கிள்லயே லாங் ஓவா கொண்டு வந்துட்டாங்க ஹோம். இப்போ நீங்க ஹோம் அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படிங்கிற சவுண்டை நீங்க கொஞ்சம் லாங்கா தான் சொல்லுவீங்க. HOOM அப்படின்னு இருந்தது, இன்னைக்கு நீங்க எப்படி சொல்றீங்க HOME அந்த ஸ்பெல்லிங்ல சொல்றீங்க. அப்ப டபுள் ஓ அப்படிங்கிறது சிங்கிள் ஓலியே, பட் அந்த இது சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாங்கா இருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செயின்ட் ஜூலியன் 1300 வந்து அந்த செயின்ட் ஜூலியன் போயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவைஸ்டு ஸ்பெல்லிங் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. குட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ஓவை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா. ஒரு ஓ இருக்கிறதுக்கு பதிலாக டபுள் ஓ யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம ரெண்டு விதமா பார்த்துட்டு இருக்கிறோம். ஒன்று HOOMங்கிறது HOMEயா மாறினது, இன்னொன்று FOO அப்படிங்கிறது FOEயா ஸ்பெல்லிங் மாறினது. லாங் ஓ வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் அதாவது டபுள் ஓங்கிறது லாங் ஓவா ப்ரொனவுன்சியேஷனுக்கு தகுந்த மாதிரி மாறினது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் வந்து சிங்கிளா இருந்துச்சு, அது வந்து ரிவைஸ் ஆகும்போது எப்படி ஆயிடுச்சுன்னா டபுள் ஓவாவும் மாறினது. இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த லாங் ஓவை காட்டுறதுக்காக தான் இப்போ குட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ்டு ஸ்பெல்லிங் குட் GOD. இந்த ரிவைஸ்டு ஸ்பெல்லிங் எங்க யூஸ் பண்ணிக்கிறாருன்னா செயின்ட் ஜூலியன் அவருடைய போயத்தில் யூஸ் பண்ணிக்கிறாரு. ஆனா இந்த கர்சர் முண்டி அப்படிங்கிற ஒர்க்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட் அப்படிங்கிறது GOD அப்படிங்கிறதுலாம் இருந்துச்சு. ஓல்டர் பீரியட்ல GOD தான். GOD அப்படிங்கிறது குட், அவ்வளவுதான், நல்லது அப்படின்னு சொல்றது தான். அது கரெக்டான ஸ்பெல்லிங் எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா செயின்ட் ஜூலியனுடைய போயத்துல ரிவைஸ் பண்ணி குட் GOD அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கிறாங்க. இங்க ஸ்பெல்லிங் தான் மாறி இருக்குது. இந்த குட் ரெண்டுமே ப்ரொனவுன்சியேஷன் ஒண்ணுதான். நாம இன்னைக்கு இதை GOD காட் அப்படின்னு சொல்றோம், பட் அன்னைக்கு இந்த GOD அவங்க குட் அப்படிங்கறதான் சொல்லிட்டு இருந்தாங்க ஓல்ட் பீரியட்ல. இந்த குட் அப்படிங்கிற ப்ரொனவுன்சியேஷன் அது என்ன மாறுதுன்னா ஸ்பெல்லிங்ல மட்டும் சேஞ்சஸ் ஆகி GOOD குட் அப்படின்னு மாறி இருக்குது. அவ்வளவுதான். இந்த பாயிண்ட்டை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரொம்ப மென்டலி டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, ஃபீல் பண்ணி உள் வாங்கிக்காங்க, அவ்வளவுதான். ஏன்னா எனக்கே ஒரு சில இடங்கள்ல ஃபீலிங்கா இருக்கும், என்னடா இதெல்லாம் ரொம்பவுமே ஒரு ஹார்டான ஏரியா கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கிறோமே, இவங்க எப்படி என்ன மாதிரி ஃபீல் பண்றாங்க அப்படின்னு தோணும். அதனால மென்டலி டிஸ்டர்ப் ஆகாதீங்க. இது ஒரு கற்றல், நிறைய கத்துக்கிற ஒரு ஃபீலிங்கோட கத்துக்காங்க. எல்லாத்தையும் கத்துட்டு போயிட்டீங்கன்னா உங்களை தாண்டி யார் மார்க் வாங்க முடியும்? அதை ஒரு பாயிண்ட உள்வாங்கிக்காங்க. அதை நான் ரொம்ப விரும்புறேன். தட்ஸ் ஃபைன். இது நல்லா நெருக்கமா எல்லா விஷயத்தையும் உள்வாங்கிக்கங்க. அதே மாதிரி இன்னொரு சிலருக்கு இருக்கிற ஒரு ஹேபிட் என்ன அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, இந்த கொஞ்ச நாள் இருக்கும்போது நம்ம எல்லாத்தையும் டெப்தா படிச்சுட்டு இருந்தோம்னா எப்படி நம்ம ரீச் ஆகுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பாங்க. நமக்கு அந்த கொஞ்ச நாள் எத்தனை நாள் இது வரைக்கும் நமக்கு இன்னும் தெரியல. அந்த கொஞ்ச நாளுங்கிற வார்த்தையை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க. ஆனா அது இன்னும் எத்தனை நாள் இருக்குதுன்னு தெரியாது. இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும்
நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்காங்க. நம்ம டெப்த் ஸ்டடியை நல்லா தரவு பண்ணிக்காங்க. அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபாஸ்ட் மெத்தடை நீங்க யூஸ் பண்ணணும். இப்பவே நீங்க ஃபாஸ்ட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணி ரொம்ப பயமுறுத்திக்காது. உங்களுக்குள்ள நீங்களே பயமுறுத்த வேணாம். அதாவது பிஜிடிஆர்பி சிலபஸ் ரொம்ப ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. சீக்கிரமா முடிக்கிற மாதிரி ஒரு ஏரியா தான். ஒரு டாபிக் எடுத்தால் சீக்கிரம் முடிக்கிற ஒரு ஏரியா தான். டெப்தா படிக்கும்போது தான் பெருசா தெரியும். நீங்க ஃபாஸ்டா படிக்கும்போது அது சிறுசா தான் இருக்கும். அதனால நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகிக்கணும். இன்னைக்கு நீங்க டெப்த்தை வந்து உள்வாங்கிக்கோங்க. நீங்க படிக்கும்போது அதனால தான் நிறைய பேர்த்துடைய மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. டெஸ்ட்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பத்துல எங்களோட மார்க் குறைவானவங்களோட மார்க் கூட இப்பெல்லாம் எழுதுற டெஸ்ட்ல இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. நான் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன சஜஸ்ட் பண்ண, ஒரிஜினல் டெக்ஸ்ட் படிங்க அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுவேன். அப்படி ஒரிஜினல் டெக்ஸ்ட் படிச்சுட்டு எழுதிட்டு இருக்கிற மார்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுது. அந்த டிஃபரன்ஷியேட் அப்படிங்கிறது நான் ரொம்ப ஹார்டான கொஸ்டின்ஸ் தான் எடுக்கிறோம். அந்த ஹார்டான கொஸ்டின்ஸ்ல அவங்க மார்க் ஸ்கோர் பண்றாங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ற மெத்தட் ஒரிஜினல் நல்லா டெப்தா படிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். அதனாலதான் இந்த பீரியட்ல ஒரிஜினல் டெப்த் நல்லா படிச்சுட்டீங்கன்னா நீங்க ஆல்மோஸ்ட் இதுல எல்லாம் மார்க் வந்து மிஸ் ஆகவே ஆகாது. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு மார்க் கிடைச்சிடும். அப்ப நீங்க 50% நீங்க மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். மீதி இருக்கிற 50% தான் எக்ஸாம் ஒருவேளை வந்துருச்சு அப்படின்னா ஃபாஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க உள்ள போக போறீங்க. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த 50% நல்லா ஃபாஸ்ட் மெத்தட் படிச்சீங்கன்னா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 30% கை கொடுக்கும். அப்ப கிட்டத்தட்ட 80% நீங்க ஆல்மோஸ்ட் ரீச்டு. ஒரு 20% தான் உங்களுக்கு லேக்கா இருக்கும். 80% எடுத்துட்டீங்கனால நீங்க உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம். அதை தாண்டி உங்களுக்கு எந்த ஒரு பயமுறுத்தலும் தேவையே இல்லை. இப்ப இருக்கிற சினரியோ வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கூட பாத்தீங்கன்னா அந்த 70 அப்படிங்கிறது ரீச் ஆனாலே ஜாப் கன்ஃபார்ம் ஆனவங்களா இருக்கிறாங்க. 80ங்கிறது கன்ஃபார்ம் ஜாப்.